Hi friends, நம்ம இப்போ ஃப்ரைட் சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது KFC மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல். ஸோ எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கர்ட் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கர்ட் 1 கப், அதுக்கு 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1 teaspoon ginger garlic paste, then 1/2 teaspoon pepper powder. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம மேரினேஷனுக்காக செய்ய போகிறோம் இந்த மிக்சரை. ஸோ நம்ம இந்த ஃப்ரைட் சிக்கனுக்கு ஃப்ரை பண்ண முன்னாடி மேரினேட் பண்ணணும், அதுக்காக மிக்சர் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் அதில் 1 egg ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை இதில் டிப் பண்ணி நம்ம இது மேரினேட் பண்ண போகிறோம். நான் லெக் பீசஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் எந்த பீசஸ் வேணால் எடுத்துக்கலாம். ப்ரெஸ்ட் பீஸோ எடுத்துக்கலாம், இல்லை ஸ்மால் பீசஸாகவோ எடுத்துக்கலாம். பட் நான் கொஞ்சம் பிக் பீசஸாக எடுத்திருக்கேன் லெக் பீசஸை. நல்லா எல்லா சைட்ஸும் கவர் ஆகிற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க, நல்லா திருப்பி விட்டுடுங்க. நீங்கள் லெக் பீஸ் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதில் இந்த மாதிரி கட் போட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்படின்னாக்கா அதில் மசாலாஸ் வந்து நல்லா அப்சார்ப் ஆகும் மேரினேட் பண்ணும்போது. நம்ம ஸோ நல்லா எல்லா சைட்ஸும் கவர் ஆகிற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நம்ம இதை 4 hours ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ 4 hours பண்ணியாச்சு மேரினேஷன். பாருங்கள், சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ளோர் மிக்சரை டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளோர் மிக்சர் ரெடி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கனாக்கா 1 கப் மைதா மாவு, அதுக்கப்புறம் அதில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், one teaspoon coriander powder, 1 teaspoon salt, அதுக்கப்புறம் 1/2 teaspoon pepper powder, அதுக்கப்புறம் 1/4 teaspoon baking powder ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மிக்சரை. ஸோ இதில் இருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஃப்ளோர் மிக்சரை போட்டு நல்லா ஸோ இதை நம்ம ஃபில்டர் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் இருக்க சக்கை வந்து லாஸ்ட்டில் நம்மளுக்கு அந்த வேஸ்ட்டாக வெளியே வந்துடும். அது நம்மளுக்கு தேவையில்லாதது. ஸோ பாருங்கள் எப்படி வந்திருக்கு இந்த வேஸ்ட்டு. இது நமக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா இந்த மிக்சர் வந்து நல்ல மசாலாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஃப்ளோர் மிக்சர் ரெடியாக இருக்குது. ஸோ மேரினேட் பண்ண வச்ச அந்த சிக்கன் பீசஸை நம்ம இதில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த சிக்கன் பீசஸ் ஃப்ளோர் மிக்சர் போடாத முன்னாடி நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து டேரெக்டாக எடுத்து அப்படியே கோட் பண்ணக்கூடாது. 1/2 hour பிஃபோர் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருங்க சிக்கனை, மேரினேட் பண்ண சிக்கனை. ஏன்னா அதோட டெம்பரேச்சர் கொஞ்சம் நார்மலுக்கு வரணும், ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கோட் பண்ணாதீங்க, அப்படியே மேலோட்டமாக சாஃப்டாக கோட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம இப்போ 3 கோட்டிங்ஸை பண்ண போகிறோம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கோட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு கோட்டிங்கில் நல்லா நிறைய கோட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம 3 கோட்டிங் பண்ணும்போது ரொம்ப கோட் ஆகிடும், உள்ளே இருக்க சிக்கன் பாயில் ஆகாது. ஸோ ஃபஸ்ட் கோட் பண்ணியாச்சு, கம்ப்ளீட்டட். இதே மாதிரி நம்ம செகண்ட் கோட்டிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மேரினேட் பண்ணோம் இல்லையா, அந்த சிக்கன் வாட்டரை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதிலே டிப் பண்ணி நம்ம கோட் பண்ண போகிறோம். செகண்ட் கோட்டிங்காக ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கணும் அந்த சிக்கன் வாட்டரில். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோர் மிக்சரில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க.
சும்மா லைட்டாக கோட் பண்ணிவிடுங்க. செகண்ட் கோட்டிங் இந்த மாதிரி பண்ணணும். மிச்சம் இருக்கிற பீசஸும் இதே மாதிரி நம்ம ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிடணும். இந்த சிக்கன் வாட்டரில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ளோர் மிக்சரில் போட்டு கோட் பண்ணுங்க. இந்த மாதிரி மிச்ச பீசஸை பண்ணிவிடுங்க. செகண்ட் கோட்டிங் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ தேர்ட் கோட்டிங் பண்ண போகிறோம். நம்ம எப்படி செகண்ட் கோட்டிங் பண்ணுமோ அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி தேர்ட் கோட்டிங் பண்ண போகிறோம். அகைன் சிக்கன் வாட்டரில் டிப் பண்ணி ஃப்ளோர் மிக்சரில் கோட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. சும்மா லைட்டாக கோட் பண்ணுங்கள். பட் ஆனால் எல்லா சைட்ஸும் கவர் ஆகிற மாதிரி கோட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி பண்ணிடணும். இப்போ இங்கே எப்படி கோட் ஆகிருக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக. ஸோ நம்ம கோட்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம 3 கோட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது, பல்காக இருக்குது சிக்கனு. நம்ம அந்த ஃப்ளோர் மிக்சர் நல்லா இதில் மேலே கோட் பண்ணி வச்சுருக்கோம். ஆயிலை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு குக்கரில் ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயில் ஹீட் ஆனதுனே நம்ம இந்த சிக்கன் பீசஸ் அதில் விட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் சிக்கன் பீசஸ் ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா மீடியம் ஃப்ளேமுக்கு பண்ணிவிடுங்க ஃப்ளேமை. ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னாக்கா மேலே டார்க் ஆகிடும். பட் ஆனால் உள்ள சிக்கன் பாயில் ஆகாது. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் இது பாயில் பண்ணுங்கள், ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ஒரு சைடு ஃப்ரை பண்ணி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா திருப்பி விட்டுடுங்க இன்னொரு சைடு ஃப்ரை ஆகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 10 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா அப்போ தான் உள்ளே இருக்க சிக்கன் நல்லா பாயில் ஆகும். இல்லைன்னா உள்ளே அப்படியே பாயில் ஆகாமல் நின்றுடும். ஓகே, ஃப்ரை பண்ணி ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் பேட்ச்சு. இப்போ செகண்ட் பேட்ச்சில் நான் இது போட்டிருக்கேன். நம்ம இது மொத்தமாக போட்டோம் அப்படின்னா சிக்கன் ஃப்ரை ஆகாது. ஸோ அதனால் நான் 2 பேட்சஸில் இந்த மாதிரி டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா அதில் தான் எல்லாம் கவர் ஆகி நல்லா பாயில் ஆகும். ஃபைனலாக நம்ம சிக்கன் ரெடியாக இருக்குது. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.